வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி, காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு மரண அடி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேட்டி. தேர்தல் முடிவிற்கு முன்னரே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவினர், பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 எழுத்து பாதுகாப்பு, பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதி. இனி விரிவான செய்திகள். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் ஆளும் கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் மேனகா உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவியது. புதுவை மாநிலத்தில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4 பிராந்தியங்களில் வைக்கப்பட்டிருந்தன. புதுவையில் மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, காரைக்கால் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, மாஹியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கல்லூரி ஆகியவற்றில் காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் தனியாக எண்ணப்பட்டன. பிறகு 3 சுற்றுகளாக அனைத்து தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் அதிக வாக்குகளை பெற்றது. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இதனால் புதுவை காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். 4 லட்சத்திற்கு மேல் வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் தொடர்ந்து இந்தியா கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்து வந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வந்தார். 3.60 லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 4 லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் எண்ணப்பட இருந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி லாஸ்பேட்டை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அப்பொழுது அங்கு வந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றி வேட்பாளர் என கோஷமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் திமுகவினரும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். ஓகே. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக நகரமன்ற தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி பிரியா, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன், சமூக சேவகர் கண்ணதாசன், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு பூங்கொத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரணஅடி என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர் நன்றியும் தெரிவித்தார். அதன்படி திமுக கட்சி அலுவலகம் சென்று வைத்திலிங்கம் அங்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகர் பிரபாகரன் தலைமையில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை புரிந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எனது வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்றும் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில் INTUC நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அனைத்து தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் வகையில் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் INTUC மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுவை லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் காரைக்கால், மாகி, ஏனாமிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர், துணை ராணுவத்தினர் என 3 அடுக்கு பாதுகாப்பில் மொத்தம் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் 360 டிகிரி கண்காணிக்கும் CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. 3 சுற்றுகளாக தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. முதலில் 12 தொகுதி, 2வது சுற்றில் 10 தொகுதி, 3வது சுற்றில் 8 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கைக்கு 97 டேபிள்கள் போடப்பட்டிருந்தன. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு 3 அடுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்ற அலுவலர்கள், கட்சி ஏஜென்ட்டுகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுவையின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நகரம் மற்றும் கிராம பகுதிகளிலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையத்தில் மின் தடையை சரி செய்தபோது மின்சாரம் பாய்ந்து கம்பத்தில் ஊழியர் அந்தரத்தில் தொங்கினார். புதுச்சேரி மணவெளியை சேர்ந்தவர் 40 வயதான சுப்புராயன் மின்துறையில் ஒயர்மேனாக பணியாற்றி வருகிறார். மேட்டுப்பாளையம் பகுதியில் மின்தடை ஏற்பட்டதை அறிந்த சுப்புராயன் அப்பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் ஏறி பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது திடீரென மின்சாரம் பாய்ந்து மின்கம்பத்தில் அந்தரத்தில் தொங்கினார். இதனை பார்த்த அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மின்சாரத்தை நிறுத்தி அவரை மீட்டனர். மின்சாரம் பாய்ந்ததில் அவர் பேச்சு மூச்சின்றி இருந்தார். உடனே அதே பகுதியில் வசிக்கும் பெண் மருத்துவர் ஷிகி என்பவர் சுப்ராயனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார். பின்னர் அவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதேபோல் மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் மின் பழுதை சரி செய்யும் பணியில் மின் ஊழியர் 51 வயதான சந்திரன் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவர் உடல் கருகி படுகாயமடைந்தார். உடனே அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின் ஊழியர்கள் அடுத்தடுத்து காயமடைந்த சம்பவம் சக ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான மின் விபத்துகளுக்கான காரணம் தற்போது துறையில் நிலவி வரும் ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் அதன் காரணமாக தொழிலாளர்கள் மீது திணிக்கப்படும் அதிக பணிச்சுமையே. துறை நிர்வாகம் இத்தகைய மின் விபத்துகளை தவிர்க்க தீவிர நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் பாதிப்பிற்குள்ளான தொழிலாளர்கள் இருவரும் குறிப்பாக அதிதீவிர பாதிப்பிற்குள்ளாகி இருக்கும் சந்திரன் பூரண நலம் பெற்று இயல்பான பணிக்கு விரைவில் திரும்பிட வேண்டுமென மின்துறை நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாரா
மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்த நிலையில் காங்கிரஸ் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி நடைபெற்றது. வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலையில் இருந்து வந்ததால் அதை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, சேகர், கலியபெருமாள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் ஏராளமான காங்கிரசார் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுவையில் நடைபெற்ற VKTT லீக் மற்றும் நாக் அவுட் போட்டி வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் VKTT தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற VKTT லீக் மற்றும் நாக் அவுட் போட்டித் தொடர் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் VKTT தலைமை பயிற்சியாளர் விஜயகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், தொடரில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த அணிகளுக்கு கூடுதல் பரிசு தொகை வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரத்திகா பவடேவுக்கு சிறப்பு நன்றி தெரிவித்து, உங்களின் ஆதரவு போட்டிக்கு மகத்தான மதிப்பை சேர்த்துள்ளது என தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர்களாக LFP விளையாட்டு மற்றும் சபரி வித்யாசம் பள்ளி நிறுவனர் அமுதவாணன், ELF குரூப்ஸ் இளங்கோவன், எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செல்வ முத்துக்குமரன் கலந்து கொண்டனர். இந்த VKTT லீக் மற்றும் நாக் அவுட் தொடர் சிறப்பாக நடைபெற ஆதரவு அளித்த சபரி வித்யாசமம் பள்ளி, LFB ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வெஸ்ட்மெட் மருத்துவமனை, ரக்ஷா டிரெஸ்ஸஸ், KDR மெட்கோ மற்றும் ஆர்மேட்ஸ், FX ஃபேப்ரிக்ஸ் ஆகியோர் அளித்த ஆதரவுக்கு நன்றி என அவர் தெரிவித்தார். மேலும் இந்த தொடர் வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். வானூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் 100வது பிறந்தநாள் நிறைவு விழா வானூர் முதல்நிலை ஊராட்சி, திருச்சிற்றம்பலம், பூத்துறை, ராவுந்தகுப்பம், ஒட்டை காட்டேரிக்குப்பம் ஊராட்சிகளில் கொண்டாடப்பட்டன.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் முதல்நிலை ஊராட்சி, திருச்சிற்றம்பலம் ஊராட்சிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி, வானூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் PKT முரளி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு, மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் TR இளங்கோ, அவைத்தலைவர் சங்கர், மாவட்ட பிரதிநிதி பாலு, இளைஞரணி அமைப்பாளர் ராஜாவேல், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி கிளை செயலாளர் ராமதாஸ், துணை அமைப்பாளர் முத்து, வானூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி, வானூர் கிளை செயலாளர் பசுபதி, பாப்பன்சாவடி கிளை செயலாளர் செல்வராஜ், அச்சரம்பட்டு கிளை செயலாளர் கேசவன், ஒட்டை கிளை செயலாளர் இளம்பரதி, முன்னாள் கவுன்சிலர் வெங்கடேசன், பாப்பன்சாவடி ஊராட்சி இளைஞரணி அமைப்பாளர் பாலாஜி, ராஜா, வழக்கறிஞர் முத்தமிழ், வேலு, கார்த்தி, கண்ணதாசன், விவசாய அணி அமைப்பாளர் வாசு, இளமுருகன், ராஜேந்திரன், சண்முகம், ராஜேஷ், பிரம்மன் ரவி, வீரராகவன், ஜெயச்சந்திரன், அப்பு என ஏராளமான திமுகவினர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி கூறுகையில், டாக்டர் கலைஞரின் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டின் மூலம் இன்று நான் வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவராக இருக்கிறேன். விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம், டைட்டில் பார்க் போன்ற திட்டங்களால் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் டாக்டர் கலைஞரின் திட்டமும் தமிழ்நாட்டு மக்களை உயர்வடைய வைத்துள்ளது என்பதை டாக்டர் கலைஞர் அவர்களின் 100வது பிறந்த நாள் நிறைவு விழாவில் தெரிவித்து போற்றி வணங்குகிறேன் என குறிப்பிட்டார். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கலைஞரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் தலைமையில் நகர கழக செயலாளர் டேனியல் ராஜ் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், நகர அவைத்தலைவர் சிவராஜ், அறங்காவல் குழு தலைவர் செல்லையா, மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மதி, மாலதி, ராமலிங்கம், செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மனோபாலா, முருகவேல், தினேஷ் பாபு, பூபதி, ஒன்றிய கவுன்சிலர் ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அடுத்த கெடிலத்தில் கலைஞரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கெடிலம் திமுக கட்சி அலுவலகத்தில் திட்ட உறுப்பினரும் திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான வசந்தவேல் தலைமையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெகதீசன், மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர் பழனி, மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர் செல்வராஜ், அவைத்தலைவர் கண்ணன், ஒன்றிய துணை செயலாளர் முருகன், ஏழுமலை, பொருளாளர் பாஸ்கர், மாவட்ட பிரதிநிதிகள் மதிவாணன், வீரப்பன், ராமச்சந்திரன், மாவட்ட ஆதிதிராவிடர் நல துணை அமைப்பாளர் கார்த்திகேயன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மணிகண்டன், ராமு, கிளைக்கழக செயலாளர்கள் மணிபாலன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்ந்த சுதர்சனன், மாவட்ட விவசாய அணி அபிமன்யு, தொண்டரணி மணிகண்டன் மற்றும் மாவட்டம், நகரம், ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டிச்சாவடியில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும்
தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் வேண்டுகோளுக்கு ஏற்ப கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி கடலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்சயனின் தலைமையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி அவைத் தலைவர் செல்வராஜ் முன்னிலையில் வடக்கு ஒன்றிய பகுதியான ரெட்டிச்சாவடியில் திமுக கொடி ஏற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்க தமிழ் வளர்க கழகம் என்று கோஷங்களை எழுப்பி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய மற்றும் இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள், ஒன்றிய கவுன்சிலர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், தொழில்நுட்ப அணி மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழ் அறிஞர் டாக்டர் தாய்மொழியாம் நம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்த தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ். வாழ்க வாழ்க வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமத்துவ தந்தை, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க 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 வாழ்கவே. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியின் சார்பில் நவீன எரிவாயு தகன மேடை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் இயந்திரங்கள் பழுதாகும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியின் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் சம்புவேலி பகுதியில் நவீன எரிவாயு தகன மேடை 11.5 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிந்து ஒப்பந்ததாரர் மரக்காணம் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் ஒப்படைத்தார். இந்த நவீன எரிவாயு தகன மேடை பணிகள் முடிந்து பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளது. மரக்காணம் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் இதனை கண்டுகொள்ளாததால் அதில் உள்ள அனைத்து இயந்திரங்களும் இயங்காத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது பருவமழை தொடங்க உள்ளதால் முன்கூட்டியே எரிவாயு தகன மேடையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே அரிய வகை வெள்ளை தலையுடன் 5 அடி நீல நாக பாம்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சிதம்பரம் நகர் பகுதியில் 5 அடி நீளம் கொண்ட தலை மற்றும் வால் பகுதியில் வெள்ளை நிறமுடைய நாகப்பாம்பு புகுந்துள்ளதாக விளாத்திக்குளம் வனச்சரக அலுவலகத்திற்கு பொதுமக்கள் சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வனச்சரக அலுவலர் கவின் உத்தரவின் அடிப்படையில் வனவர் லிங்கமுத்து தலைமையில் வன காவலர்கள் ஜெயபாலமுருகன், அருண்குமார், வன ஆர்வலர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று குடியிருப்பு பகுதியில் இருந்த 5 அடி நீளமுள்ள தலை மற்றும் வால் பகுதியில் வெள்ளை நிறத்துடன் கூடிய நாகப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். இதனையடுத்து பிடிபட்ட நல்ல பாம்பு ஆல்பினிசம் குறைபாடுடன் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ரெட்டனை ஹோலி ஏஞ்சல் சிபிஎஸ்இ பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ரெட்டனை ஹோலி ஏஞ்சல் சிபிஎஸ்இ பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த சதுரங்க போட்டி பல பிரிவுகளில் அரங்கேறியது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இப்போட்டியில் பங்கு கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இவ்விளையாட்டுப் போட்டிக்கு ஹோலி ஏஞ்சல் பள்ளியின் நிறுவனர் வி.கே. பழனியப்பன், பள்ளியின் முதல்வர் எரோமியாஸ் பிஸ்கோ மற்றும் சிறப்பு விருந்தினர் வெங்கடாஜலபதி, முன்னாள் மாருதி பள்ளி முதல்வர் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். பின்னர் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட மாவட்ட சதுரங்க விளையாட்டுப் போட்டிகளை விழுப்புரம் மாவட்ட சதுரங்க விளையாட்டுப் போட்டி தலைவர் ஓமனகிருஷ்ணன், இணை செயலாளர் ராஜ்குமார், முதன்மை நடுவர் கண்ணன், இணை சதுரங்க நடுவர்கள் சம்பத், தசரதன், பிரபு ஆகியோர் சிறப்பான முறையில் சதுரங்க விளையாட்டு போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். இவ்விழாவில் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி, காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு மரண அடி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேட்டி. தேர்தல் முடிவிற்கு முன்னரே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவினர், பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 எழுத்து பாதுகாப்பு, பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.